ஹாய்டா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? என்னடா நியூ வாய்ஸாக இருக்கேன்னுலாம் நினைக்காதீங்கடா. இது என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோடா. நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன்டா. இது ஒரு பிஎல் ஸ்டோரி தான்டா. உங்களுக்கு பிஎல் பிடிக்கலாட்டி வீடியோ ஸ்கிப் பண்ணிவிடுங்கடா. இப்போ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரி போக போக இன்ட்ரோ எல்லாம் பார்த்துக்கலாம்டா. இப்போ கதை ஸ்டார்டிங்கில் ஒரு காலேஜை தான்டா காட்டுறாங்க. அந்த காலேஜில் நல்லா எல்லோரும் ஜாலியாக விளாண்டு சிரிச்சிட்டு ஓடி ஆடிட்டு இருக்காங்கடா. காலேஜ் இன்னும் ஸ்டார்ட் ஆகலடா. இப்போ அதில் ஒரு செட் ஆஃப் பாய்ஸ் தான்டா தனியாக உட்காந்துருக்காங்கடா. 5 மெம்பர்ஸ். அதில் ஒரு பர்சன் என்ன அவங்கள இன்னும் காணோம், எப்போ தான் வருவாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்கடா. 5 மெம்பர்ஸ் இப்போ காலேஜ் என்ட்ரன்ஸில் தான்டா ஒரு பைக் ஸ்பீடாக வருதுடா. அதில் முன்னாடி ஓட்டிகிட்டு வர்ற பர்சன் நல்லா கெத்த மாசாக பக்கா ரவுடி கணக்கு இருக்கியான்டா. பின்னாடி க்யூட்டாக அழகாக இன்னசென்ட்டாக ஒரு பையன் ஹேண்ட்ஸமாக உட்காந்துருக்கியான்டா. அந்த வண்டி டைரெக்டாக அந்த செட் ஆஃப் பாய்ஸ் கிட்ட தான்டா போய் அந்த வண்டி நிற்கிது. வண்டி நின்ற உடனே அந்த வண்டி ஓட்டிகிட்டு வந்த பர்சன் ஹெல்மெட்டை கழட்டி வச்சுட்டு ஹேர்லாம் ஃப்ளிப் பண்ணிவிட்டு பேபி இறங்கு அப்படின்ட்டு சொல்கிறான்டா. அப்படியே அந்த பர்சன் பேக் சைடு இருக்க பர்சனும் இறங்கிட்டு சிரிச்சுக்கிட்டே குதிச்சு போய் அந்த மெம்பர்ஸ் கூட ஜாயின் பண்ணிக்கிறியான்டா. இப்போ இந்த பர்சன் போய் ஜாயின் பண்ணிவிட்டு நல்லா சிரித்து பேசிட்டு எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்கடா. இப்போ அதில் ஒரு பையன் டேய், உங்களுக்கு வர்றதுக்கு இவ்வளோ மணி நேரமாடா? இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷியஸ்டா, எல்லாத்தையும் கலாய்க்கணும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தால் இப்படி லேட்டாகடா வருவீங்க அப்படி ஒரு பர்சன் கேட்குறியாண்டா. அதுக்கு வண்டியில் பேக் சைடு உட்காந்துருக்க பர்சன், ஜிமினா, நான் எப்பயுமே வெள்ளனா எழுந்திரிச்சிட்டேன். இந்த ஜங்கு காலத்தில் லேட்டாச்சு. நான்லாம் எந்திரிச்சு குயிக்காகவே கிளம்பிட்டேன். எப்பயுமே இவனால தான் லேட்டு. ஜேகே, உனக்கு என்னடா இதுவே வேலையாத்தா போச்சா? வெள்ளனா எந்திரிச்சு வர வேண்டியதானடா. எவ்வளோ ஆர்வமாக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்ட்டு இன்னொருத்தன் சொல்கிறியாண்டா. டேய், இப்போ லேட்டாக வந்தனால என்ன ப்ராப்ளம்? வாங்க, இப்போயும் டைம் இருக்குது, போய் கலாய்க்கலாம். ஆமாம் வாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு போகிறாங்கடா. ஆமாண்டா, வெயிட் பண்ண 5 மெம்பர்ஸ் யூங்கி ஜிமின்டா, நாம்ஜுன் கப்புள்டா. அதுக்கடுத்து ஹோபிடா, ஹோபிக்கு பேர் ஜாக்டா. டேக்குக் 2 பேரும் வெட்டிங் பண்ணிட்டாங்கடா. வெட்டிங் பண்ணி 3 years ஆச்சுடா. 12th முடியவும் ஜேகேனால் அவசரம் தாங்க முடியாமல் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயரில் வெட்டிங் பண்ணிட்டாங்கடா. இப்போ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ மெம்பர்ஸ் எல்லோரும் காலேஜ் கேட் வாசல் முன்னாடி நின்றுட்டு வர போகிற பசங்களெல்லாம் ரேக் பண்ணிவிட்டு ஜாலியாக சிரித்து பேசிகிட்டு இருக்காங்கடா. தயாங் இதெல்லாம் ரசிச்சுட்டே சிரிச்சுட்டே இருக்கியாண்டா. அதை ஜேகே ரசித்து பார்க்குறியாண்டா. அதை பார்க்குற ஜிமின்னு, மச்சான் நீ நடத்துடா, நீ வாழ்றடா. டேய், வயிறு எரியுதான். அந்த இதை இருக்குது பாரு உன் பூனை, அங்கே போய் சொரண்டு. கொஞ்ச நேரம் பார்க்க விட மாட்டுறாங்க யாழை, நீ நடத்துடா அப்படின்ட்டு சொல்லிவிட்டு இப்போல்லாம் கிளாஸுக்கு தாண்டா போகிறாங்க. இப்போ கிளாஸ் இவ்வளோ மணி நேரம் கத்திக்கிட்டு எல்லோரும் விளாண்டுருப்பாங்கடா. இந்த 7 மெம்பர்ஸ் உள்ளே என்ட்ரான உடனே எல்லோரும் பின் ட்ராப் சைலண்டில் ஆயிடுவாங்கடா. மரியாதை மனசில் இருந்தால் செத்தேன் அப்படின்ட்டு ஹோபா சிரிச்சுட்டு காமெடி பண்ணிட்டு போவேன்டா. நம்ம பாய்ஸ் எல்லாம் லாஸ்ட் பெஞ்சு தான்டா. லாஸ்ட் பெஞ்ச் முன்னாடி பெஞ்சில் நாம்ஜுன் 2 பேர் உக்காந்துப்பாங்கடா. நாம்ஜுன் பக்கத்தில் ஹோபி உக்காந்துப்பான்டா. பேக் சைடு யூமின் டேக்குக் உக்காந்துப்பாங்களாடா. டேக்குக் இந்த சைடு இங்கிட்ட உட்காந்துருந்தா யூமின் கப்பல் அந்த சைடு உட்காந்துப்பாங்கடா. இப்போ யூமின் உட்காந்துட்டாங்க, நாம்ஜுன் ஹோப் உட்காந்துட்டாங்கடா. ஜேகே உள்ளே போய் உட்காந்த உடனே டயாங் உள்ளே போகிறியாண்டா உட்கார்றதுக்காக. இப்போ தயாங்கோட ஹிப்பை பிடிச்சிட்டு ஜேகே லேப்பில் உட்கார வச்சிடுறியாண்டா. உட்கார வச்சுட்டு, ஜேகே என்ன பண்ணுற? இது கிளாஸ் ரூம், கொஞ்சம் விட்றியா? பேபி, தலை வலிக்குது, கொஞ்ச நேரம் மட்டும் உட்காரு அப்படின்ட்டு சொல்கிறியாண்டா. தயாங்கு ஒன்றும் சொல்லலாடா. இப்போ எல்லோரும் மெம்பர்ஸ் எல்லாம் நல்லா சிரித்து பேசிக்கிட்டேவோ அவங்கவுங்க கப்பல் கூட பேசிகிட்டு இருக்காங்கடாடா. கொஞ்சல்ஸை போட்டுட்டு பேசிகிட்டு இருக்காங்கடா. இப்போ ஜேகே மெம்பர்ஸ் எல்லாத்தையும் பார்க்குறியாண்டா.
மெம்பர்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு தூங்கலான்ட்டு போகிறப்ப தலை வலிக்குது போகிறப்ப தயாங்கோட நெக்கில் தான்டா படுத்திருக்கியான். அந்த நெக்கவே பார்த்துட்ருக்கியான்டா. இப்போ அந்த இடத்துல வந்து அவனுக்கு கிஸ் பண்ணணும் சக் பண்ணணும்னு தோணுதுடா. இப்போ வந்து அதை போய் ஸ்மெல் பண்ணுறியான்டா. அப்படின்ட்டு ஸ்மெல் பண்ணுறியான்டா. சக் பண்ணி இழுக்கிறியான்டா. தயாங் வந்து லைட்டாக மூன் பண்ணுறியான்டா. ஜேகே என்ன பண்ணுற? இது கிளாஸ் ரூம், கொஞ்ச நேரம் பேசாமல் இரு அப்படின்ட்டு சொல்கிறியான்டா. பேபி என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, வா போகலாம். எங்கே? வாடி ரெஸ்ட் ரூம் போகலாம். நான் வரல பேபி, புரிஞ்சுக்கோ, கண்ட்ரோல் பண்ண முடியல, வா போகலாம் அப்படின்ட்டு தயாங்கோட ஹேண்டை பிடிச்சி தயாங்கும் அப்படியே பின்னாடியே போகிறியான்டா. இவங்க 2 பேரும் எந்திரிச்சு அதை பார்த்து மெம்பர்ஸ் எல்லாம் பார்க்குறாங்கடா. என்னாச்சு இவங்க 2 பேரும் எந்திரிக்கிறாங்க அப்படின்ட்டு ஜிம்மிந்து மைண்டில் யோசிக்கிறியான்டா. இப்போ என்னாச்சு 2 பேரும் எந்திரிக்கிறீங்க, எங்கே போகிறீங்க அப்படின்ட்டு கேட்குறியான்டா. ஜங்குக்கு வந்து அதுக்கு நாங்கள் 2 பேரும் ரெஸ்ட் ரூம் போகிறோம் அப்படின்ட்டு சொல்கிறியான்டா. 2 பேர்த்துக்கு ஒன்றா வரும் அப்படின்ட்டு ஹோபி கேட்குறியான்டா. இப்போ என்ன போயிட்டு வரனால போயிட்டு வர்றோம் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு ஜேகே வந்து தயாங்கோட ஹேண்டை பிடிச்சிட்டு வேகமாக இழுத்துட்டு போகிறியான்டா. சுகா மச்சான் நடத்துறியா அப்படின்ட்டு அவன் நினச்சிட்டு மெம்பர்ஸ் எல்லாம் பேண்டு வாயை பழந்து பார்க்குறாங்க. மார்னிங்கே உமாடா அப்படின்ட்டு அதுக்குள்ளேயே ஜேகே வந்து தயாங்கோட ஹேண்டை பிடிச்சிட்டு வாஷ்ரூமுக்கு இழுத்துட்டு போயிறியான்டா. அங்கே போய் டோரை லாக் போட்டுட்டு தயாங்க வாளோட பின் பண்ணிவிட்டு ஜேகே போதும், என்ன இப்படி பண்ணுற? மார்னிங்கும் பேபி என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, டக்குன்னு பாட்டமை கழட்டுறி, என்னால் முடியல அப்படின்ட்டு சொல்லிவிட்டு நெக்கெல்லாம் சக் பண்ணி இழுக்கிறியான்டா. அப்போ அப்படி எல்லாத்தையும் கழட்டிட்டு அந்த நின்ற பொசிஷன்லேயே வச்சு ஸ்டார்ட் பண்ணுறியான்டா. ஜங்குக்கா ஸ்லோவாக பண்ணடா. பேபி என்னெல்லாம் ஸ்லோவாலாம் பண்ண முடியாது, மூன் பண்ணாத பேபி வெளில கேட்கும் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக தோஸ் பண்ணுறியான்டா. பேபி என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஜங்குக்கா பேபி அப்படி ஐ லவ் யூ பேபி, லவ் யூ டு ஜங்குக்கா, ஐ லவ் யூ அப்படின்ட்டு சொல்லிவிட்டு 2 பேரும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு வெளில வர்றாங்கடா. ட்ரெஸ் எல்லாம் ஜேகேதை தயாங்க்கு எடுத்து போட்டு விடுறியான்டா. தயாங்னால சுத்தமாக முடியல, ஒரு மாதிரி எனர்ஜி இல்லாத பர்சன் பண்ணிக்குது, நடக்க முடியாமல் நடந்துட்டு வர்றியான்டா. இதை பார்த்துட்டு ஜேகே சிரிச்சுட்டேவும் தயாங்க ப்ரைடல் ஸ்டைலில் லிஃப்ட் பண்ணி தூக்கிட்டு கிளாஸ் ரூமுக்கு தாண்டா தூக்கிட்டு வர்றியான். மெம்பர்ஸ் எல்லாம் பார்த்து சிரிக்கிறாங்கடா தயாங்கோட பொசிஷனை பார்த்து. தயாங்கு மூஞ்சி ஃபுல்லாக ப்ளஸ்ஸாக இருக்குது, நெக்கில் எல்லாம் அந்த மார்க் இருக்குடா, விக்கி மார்க்கெல்லாம் அப்படியே மறைக்கிறியான்டா. இப்போ தயாங்க பொறுமையாக கொண்டு வந்து டேபிளில் உட்கார வைக்கிறியான்டா. ஜேகே பார்த்து வலிக்குது ஜேகே. எத்தனை டைம் போட்டாலும் ஃபஸ்ட் டைம் போடுற மணிக்கு வலிக்குதுண்டுவ பேபி. ஜங்குக்கா பேசாமல் இருடா அப்படின்ட்டு சொல்லிட்டு தயாங்க்கு ஃபேஸ் ஃபுல்லாக ப்ளஷ்ஷாக இருக்குடா. வெக்கப்பட்டுட்டேவும் ஜேகேவோட செஸ்ஸில் அடிக்கிறியான்டா. ஜேகேவும் பேபி நீ ஓகேவா? இல்லை ஜேகே கொஞ்சம் டயர்டாக இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறியான்டா. தயாங்க தூக்கி திரும்படி தைஸில் உட்கார வச்சுட்டு
திரும்படியுமா ஜேகே வேணாம் அப்படின்ட்டு சொல்கிறியாண்டா. இல்லை 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 பேபி, நீ நீ தூங்கு, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு சொல்கிறியாண்டா. அப்படியே அழகாக பேபியை தூங்க வைக்கிற மாதிரிக்கு தட்டி கொடுத்து தயாங்க தூங்க வைக்கிறியாண்டா. இதெல்லாம் மெம்பர்ஸ் பார்த்துட்டு பார் எப்படி தன்னோட ஒய்ஃபை எப்படி பார்த்துக்கிறியான் பார் அப்படின்ட்டு சொல்கிறாங்கடா. இப்போ பிரேக் டைமு விட்டாங்க. தயாங்க லேசாக எழுப்பிடுறியாண்டா. எழுப்பிட்டு பேபி வா, உனக்கு ஏதோ வாங்கி தரேன், டயர்டாக இருக்குன்னு சொன்னல, வா. ஓகே ஜேகே அப்படி சொல்லிட்டு கேண்டீனுக்கு தாண்டா போகிறாங்க. கேண்டீனுக்கு போயிட்டு தயாங்க உட்கார வச்சுட்டு ஜேகே போய் தயாங்க பிடிச்ச மாதிரிக்கு ஸ்நாக்ஸு மில்க் ஷேக் வாங்கிட்டு வந்து கொடுக்குறியாண்டா. தயாங்கு அப்படி வாங்கி அழகாக ஒரு பேபி மணிக்கு வாங்கி குடிக்கிறியாண்டா. அதை பார்த்து ஜேகே சிரிச்சுட்டே அப்படியே ஜேகே அழகாக தயாங்க பக்கத்தில் உட்காந்துட்டு தயாங்கோட தைஸை பிடிச்சி லேசாக அமுக்கி விடுறியாண்டா. காலை பிடிச்சி தயாங்கண்டா. ஜேகே என்ன பண்ணுற, இது காலேஜ், விடுறா போதுண்டா அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆகிட்டு தயாங்கு வந்து ஜேகேவோட ஹேண்டை தட்டி வரியாண்டா. எல்லோரும் அங்கே இருக்கிற பர்சன் வந்து காலேஜோட சீனியர்டா, அதுவும் ரக்கடான சீனியர்டா, எப்படி பாரு பாய் ஃப்ரெண்டு காலை எப்படி அமுக்கி விடுறாரு பாரு அப்படின்ட்டு சொல்லிட்டு எல்லோரும் பேசிட்டு போகிறாங்கடா. அது தயாங் காதுக்கும் ஜேகே காதுக்கும் கேட்குதுடா. தயாங் வந்து பார்த்து ஒரு மாதிரி ஆகுறியாண்டா. ஜேகே பேசாமல் பேபி நான் தானே எல்லாம் பண்ணேன், அப்புறம் என்ன அப்படின்ட்டு கேட்குறியாண்டா. தயாங் இருந்தாலும் வேணாம் ஜேகே வேணாம் அப்படின்ட்டு சொல்கிறியாண்டா. பேபி வெளில 1000 சொல்லுவாங்க, நான் உன்னோட புருஷன் தானே, அப்போ நான் பண்ணாமல் பின்ன யார் பண்ணுவாங்க அப்படின்ட்டு சொல்லிவிட்டு திரும்படியும் தயாங்கோட காலை பிடிச்சி அமுக்கி விட்டுட்டுருக்கியாண்டா. தயாங்க உட்காந்த மணிக்கு தான்டா இருப்பியான், அவன் காலை தைசிட்ட தூக்கி வச்சுட்டு அமுக்கி விட்டுருக்கியாண்டா. ஜேகே வேணாண்டா இருக்கட்டும்டா, பேபி நீ சாப்பிடு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அமுக்கி விட்டுட்டுருக்கியாண்டா. இதெல்லாம் நம்ம பாய்ஸ் பார்த்துட்டு சிரிக்கிறாங்கடா. சிரிச்சுட்டு வாழ்றியாப்பா ஒருத்தன் அப்படின்ட்டு நினச்சிட்டு, டேய் அங்கே பாட்டா என் மச்சான் பாட்டா எப்படிடா தன்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு எப்படிடா கால் அமுக்கி விட்றியா, யூங்கி நீயும் இந்த இருக்க பாரு இந்த மாதிரி பண்ணுவியா, நான் ஏன் பண்ணணும், அவன் அமுக்குனான்டா நான் ஏன் பண்ணணும், நான்லாம் அப்படி பண்ண மாட்டேன்பா அப்படின்ட்டு சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு இருக்காங்கடா பேசிக்கிட்டு. இப்போ காலெலாம் அமுக்கி விட்டு பிரேக் டைம்லாம் முடிஞ்சிட்டு இப்போ போய் எல்லோரும் கிளாஸில் உட்காந்துட்டு திரும்படி கிளாஸஸை கண்டினியூ பண்ணிட்டாங்கடா. இப்போ லஞ்ச் ஆயிடுச்சுடா. எல்லோரும் அதே மணிக்கிட்டு கேண்டீனில் போயிட்டு அதே மாதிரி லஞ்ச் உட்காந்து சாப்பிட்டுருக்காங்கடா. அதில் கூட தயாங் வந்து சாப்பிடாம ஸ்பூனவே கிண்டிக்கிட்டு இருப்பியாண்டா. ஜேகே அதை பார்த்துட்டு வேகமாக அந்த ஸ்பூனை பிடுங்கி தயாங்க்கு வந்து அழகாக ஃபீட் பண்ணி விடுவியாண்டா. தயாங் வந்து அழகாக க்யூட்டாக பவுட் பண்ணிவிட்டு சின்ன பேபி கணக்கு சாப்பிடுவாண்டா. இதை பார்த்து ஜேகே சிரிச்சுட்டே ஊட்டி விடுவியாண்டா. பேபி ஏன் சாப்பிடாம உட்காந்துருந்தா, ஜேகே நீ ஊட்டி விடுவேன்னு நினச்சேன், அதே மணிக்கு வாங்கி ஊட்டி விட்றேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு சிரிச்சுட்டு சாப்பிட்றாங்கடா 2 பேர். டேய் இங்கே ஒருத்தன் வயிறு எரியுதுடா அப்படின்ட்டு சொல்லிட்டேன்டா. ஏன் உன் பூனைதான் பக்கத்தில் உட்காந்துருக்கல, ஊட்டி விட சொல்ல வேண்டியதானே அப்படின்ட்டு ஜேகே சொல்கிறியாண்டா. எங்க அந்த பூனைக்கு தூங்கவே டைம் சரியாக போச்சு, இல்லைங்க எனக்கெல்லாம் ஊட்டியெல்லாம் விட போறியா, அங்கே பாருங்க அப்படின்ட்டு சொல்கிறியாண்டா. திரும்பி பார்த்தா யூங்கி சாப்பிட்டுட்டு யார் எப்படி எக்கெடுக்கட்டு போனா என்ன, நம்மளுக்கு தூக்கம் தாப்பா அப்படின்ட்டு தூங்குறியாண்டா. இவ்வளோ பேசுகிறேனே ஏதோ எந்திரிச்சு ஏதோ பதில் சொல்கிறியானா அப்படின்ட்டு பாருங்கடா அப்படின்ட்டு சொல்லிட்டு யூங்கியவே பார்க்குறியாண்டா. ஜிமின்னு ஜிமின் ஏதோ சொன்ன மணிக்கு இருந்துச்சு, ஒன்றும் இல்லை யூங்கி நீ கண்டினியூ பண்ணு உன் தூக்கத்தை, பாவம் நான் தான் கெடுத்து விட்டேன் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு யூங்கி திரும்படியும் சோல்டரில் தட்டி விட்டு தூங்க வச்சுட்டு திரும்பி மெம்பர்ஸை பார்த்து அவங்களாம் விழுந்து சிரிக்கிறாங்கடா. ஹோபியெல்லாம் சொல்லவே தேவையில்லடா, விழுந்து ஏய் ஹோபி வாங்கி மூடுறா உனக்கெல்லாம் இருக்குடா அப்படின்ட்டு சொல்லவும் இவனுக்கு வேறு வேலை இல்லை என்னை இழுக்கலாட்டி அப்படின்ட்டு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்கடா. இப்படி தானே டைம் ஸ்கிப் ஆகுது. காலேஜும் எண்ட் ஆகிருச்சுடா. இப்போ எல்லோரும் வீட்டுக்கு கிளம்புறாங்கடா அவங்கவுங்க பைக்கில். இங்கே யூமின் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கடா, நாம்ஜனும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, ஹோபியும் ஜாக்கும் வண்டியில் முன்னாடி போயிட்டாங்கடா. இப்போ இந்த கப்பல் வந்து பாய் சொல்லிவிட்டு எல்லோரும் கிளம்புறாங்கடா. டேக்குக்கு வந்து
இப்போ ஒரு காஃபி ஷாப்பில் வண்டியை விட்டுட்டு காஃபி அழகாக குடிச்சிட்டு வண்டி எப்போ 6:30 இருக்கும்டா. அழகாக வந்து அது எப்படி சொல்கிறது, அது சன்செட் ஆகிற டயத்தில் போகிற பஸ்ஸு அந்த ரோட்டில் வந்து அவங்க போகிற சைடில் யாருமே இல்லைடா. அழகாக இருக்குது வியூ பார்க்குறதுக்கு, செடி கொடியெல்லாம் நல்லா ரசிச்சுட்டு தயாங் வந்து அழகாக ஜேகேவை பேக் பேக் பண்ணிட்டேவும் க்யூட்டாக 2 பேரும் வண்டி ஓட்டிகிட்டு போகிறாங்களா. காலையில் எவ்வளோ ஸ்பீடாக வந்தாங்களோ அதே மாதிரி வீட்டுக்கு போகிறப்ப அவ்வளோ மெதுவாக போகிறாங்கடா வீட்டுக்கு. 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டேவும் ஜேகே வந்து தயாங்கோட தைஸில் கையை வச்சு ரப் பண்ணுறதுன்னு தயாங் சிரிச்சுட்டே ஜேகேவை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு போகிற வழியிலெல்லாம் எல்லா வியூவும் பார்த்து ரசிச்சுட்டே போகிறாங்கடா. அப்படியே வீட்டில் போய் ட்ராப் பண்ணிவிட்டு 2 பேர் கை கோர்த்துட்டு உள்ளே போகிறாங்கடா. குரூப் 2 பேரும் டோரை ஓப்பன் பண்ணாங்கடா. அந்த டோரு முன்னாடி ஒரு பர்சன் வந்து க்யூட்டாக ஹேண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிவிட்டு க்யூட்டாக பவுட் பண்ணிவிட்டு முறைச்சி இவங்க 2 பேர்த்த பார்க்குறாங்கடா. போச்சு, டைம் ஆச்சு, தேஜுனுக்கு ஒன்றும் வாங்கிட்டு வரல, மறந்துட்டேன் அப்படின்ட்டு ஜேகே சொல்கிறான்டா. தயாங் வந்து பாவமாக ஃபேஸை வச்சுட்டு நீல் டவுன் பண்ணிவிட்டு தேஜுன் வாங்க மம்மா கிட்ட அப்படின்னு சொல்கிறான்டா. தேஜுன்னும் க்யூட்டாக அழகாக குடுன்னு ஓடி வந்து தயாங்க கட்டி பிடிச்சிட்டு ஏன்டா ஏன் மம்மா வர்றதுக்கு இவ்வளோ லேட் ஆச்சு, எவ்வளோ மணி நேரம் வெயிட் பண்ணுறது உங்களுக்காக, பாவம் இல்லை தேஜுன் குட்டி, இவ்வளோ மணி நேரமா மாமா பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க க்யூட்டாக ஹக் பண்ணிட்டு இருக்கியாண்டா. தேஜுன் மாமாவை தான் ஹக் பண்ணுவேன், டேடா பாவம் இல்லையா, டேடா இந்த வர்றேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு அப்படியே க்யூட்டாக போய் ஜேகே காலை போய் ஹக் பண்ண மணிக்கு பிடிச்சிக்கிறியாண்டா. ஜேகே அப்படியே தூக்கி சுற்றுறியாண்டா சிரிச்சுட்டேவும். தயாங்க அப்படியே ஜேகே வந்து பேக் ஹக் பண்ண மணிக்கு பிடிச்சிட்டு எல்லோரும் 2-3 பேர் சேர்ந்து சுற்றுறாங்கடா. ஆமாடா, டேக் ஹக் வெட்டிங் ஆகி 3 இயர்ஸ் ஆச்சுல்லடா. 2 இயர்ஸில் ஒரு பேபி க்யூட்டாக அழகாக பாய் பேபி இருக்குடா, நேம் தேஜுன்டா. இப்போ மெய்டுக்கிட்ட தான் விட்டுட்டு அவங்க காலேஜ் போயிருப்பாங்கடா, மறந்துட்டாங்கடா தேஜுன் இருக்கிறதேவோ. தேஜுன் மார்னிங்கே சொல்லி விட்டியாண்டா. என்ன சொன்னியாண்டா, மம்மா எனக்கு வர்றப்ப ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வா மம்மா அப்படின்ட்டு க்யூட்டாக மார்னிங்கே சொல்லி விட்டுருப்பியாண்டா. தயாங்கும் தலையை ஆடிட்டு ஓகே தேஜுன் மம்மா ஐஸ்கிரீம் உனக்கு வாங்கிட்டு வர்றப்ப அப்படின்ட்டு க்யூட்டாக அழகாக சீக்ஸில் கிஸ் பண்ணி பாய் மம்மா, டாடா பாய், பாய் தேஜு குட்டி அப்படின்ட்டு சொல்லிட்டு ப்ளைன் கிஸ் எல்லாம் கொடுத்துட்டு கிளம்பியிருப்பாங்கடா. மெய்டு ஆண்டி வந்து அப்பத்துலேருந்து இவங்க வீட்டில் வந்து ஒர்க் பண்ணனால அவங்க வயசான ஆண்டி தான் பேபியை நல்லா கேர் பண்ணி பார்த்துப்பாங்கடா. இப்போ வந்து அழகாக 3 பேர் ஹக் பண்ணிவிட்டு வந்து டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுட்டு அழகாக 3 பேர் க்யூட்டாக விளாண்டுட்டு மூவி பார்த்துட்ருக்காங்கடா. தேஜு வந்து தயாங் மடியில் உட்கார வச்சு அழகாக அப்படியே தட்டி கொடுத்து தூங்க வச்சிருவியாண்டா பேபியை. பேபியும் அழகாக க்யூட்டாக அப்படியேவும் தயாங் தைஸ்லேயே அப்படியே உட்காந்த மணிக்கு தூங்கிடும். தயாங் அதை பார்த்துட்டு ஸ்டெப்ஸில் ஏறி போய் தேஜுன் தயாங் டேக்குக் ரூமில் அப்படியே போய் தூங்க வச்சுட்டு அப்படியே கீழே இறங்கி வருகியாண்டா. வந்துட்டு மூவி 2 பேர் பார்ப்பாங்கடா. இப்போ மூவி வந்து தேஜுன் இருக்கிற வரைக்கும் கார்ட்டூன் தானே ஓடிட்டுருக்கு. இப்போ பிஎல் சீரீஸ் பார்த்துட்ருக்காங்கடா 2 பேரும். ரொமான்டிக் சீன்லாம் வருதுடா. தயாங் வந்து ஜேகேவை பார்க்குறியா, ஜேகே வந்து தயாங் அப்படியே முட்டையாக முழிச்சு அப்படியே ஒரு மாதிரி லிப்பெல்லாம் அப்படியே லிக் பண்ணிட்டு பார்க்குறியாண்டா. தயாங் இவ என்ன பண்ண காத்திருக்கியானா அப்படின்ட்டு மைண்ட் வாய்ஸ் விட்டுட்டு ஜேகேவை பார்க்குறியாண்டா. ஜேகே அப்படியே பக்கத்தில் வர்றியாண்டா. வந்து தயாங்கோட தைஸில் ஹேண்டை வச்சு பேபி, என்ன ஜேகே பேபி, என்னடா சொல்லி தொலை பேபி, வா போகலாம். எங்கே, வா பேபி போகலாம். அது எங்கே பேபி, ரூமுக்கு போகலாம். நான் வரல பேபி, வா எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன மாதிரியாக இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறேன்டா. என்ன மாதிரியாவா இருக்குது, உனக்கு சொல்லணுமா அப்படின்ட்டு சொல்லிவிட்டு தயாங்கோட ஹெட்டை பிடிச்சிட்டு நல்லா ஃபோர்ஸாக
இந்த மாதிரி தாண்டி இருக்குது எனக்கு வரையா. நான் வரல ஜேகேன்ட்டு அப்படின்ட்டு சொல்லிட்டு தயாங் வந்து ஜேகேவை தள்ளி விட்டு அப்படி மேலே ஓடுறியாண்டா. நீ எங்கே போனாலும் விட மாட்டேன்டி அப்படின்ட்டு தையாங்க துரத்துறியாண்டா. இப்படியே டேக்கு க்யூட்டாக ரொமான்டிக் பண்ணிகிட்டே இருக்காங்கடா. இந்த ஸ்டோரியை இதோட முடிச்சிடுறேன்டா. ஸ்டோரி மொக்கையாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன்டா. உங்களுக்கு ஏதாவது ரெக்வஸ்ட் ஸ்டோரி, உங்களுக்கு ஏதாவது பிடிச்ச ஸ்டோரி ஏதாவது சொல்லணும்னா கமெண்ட் பண்ணுங்கடா. அது மாதிரி நான் மேக் பண்ணி போடுறேன்டா, ட்ரை பண்ணுறேன்டா. ஓகே பாய், ஐ லவ் யூ.